அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் 35 மொத்தம் 35 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி என்னன்னே புரியல. அதாவது 1952க்கு அப்புறமா காங்கிரஸ் அமைச்சரவையில் பதவி வகிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தனியரசு அமைச்சரா பதவியேற்றிருக்கார். இந்திய முஸ்லீம் லீக்ல ஒருத்தர் அமைச்சரா பதவியேற்றிருக்கார். கூட்டணி கட்சிக்கு முதல் முறையாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னதை தமிழக முதலமைச்சர் காப்பாத்தி இருக்கிறார். அதை விட்டுட்டு தேவையில்லாத கான்ட்ரவர்சிகள், திமுக ஜெயிச்சுட்டு இங்க அமைச்சரவையில் பதவி வாங்கிட்டாங்கன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றதும், அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏகள் அமைச்சர்கள் சில விஷயங்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இளம் வயது தான், 31 வயசு தான் பார்த்தேன். அவர் அவர் பதவியேற்றோன்னு கேட்டவுடனே அவர் மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு அவர் செயல்பாடுல காமிச்சிருக்கணும். முதியோர்கள் இல்லாத சட்டசபையா இளையவர்கள் நாங்க உள்ள போறோம் அப்படின்றாரு. 78 வயசு செங்கோட்டையன் ஐயா, அனுபவமிக்கவர். வயது முக்கியம் கிடையாது. வாஜ்பாய் ஐயா பிரதமராக இருக்கும்போது அவருக்கு வயது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 80 வயசுக்கு மேல. அவர் மிகப்பெரிய 4 வழிச்சாலை, நிறைய விஷயங்கள் அவர் இருந்த ஆட்சி காலத்துல பண்ணியிருக்கார். இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கிறவர்கள் 50 வயதுக்கு குறைவா ஒரு 15 அமைச்சர்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நாவடக்கம் மிகவும் முக்கியம். என்னன்னா, ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறையில அமைச்சரா அவரை பதவியேற்ற உடனே அவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர். அவருக்கு எதுக்கு நீங்க அந்த பதவியை கொடுத்துக்கணும் வெளியில கேட்டாலும் அதுல ஒன்றும் மிகப்பெரிய தவறுலாம் எதுவும் கிடையாது. அதே போல பிராமண அமைச்சர்கள் வெங்கட்ராமன் மயிலாப்பூர்ல இருக்கிறதுக்கு ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்கன்றாங்க. இதுக்கு முன்னே எஸ் வி சேகர் அவர்கள் இதே மயிலாப்பூர்ல அமைச்சராக இருந்தார். அவரும் பிராமண வகுப்பை சார்ந்ததான். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பிராமண வகுப்பை சார்ந்தவர் தான். இங்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுதான் தமிழக அமைச்சரவை. அதனால தயவு செய்து இதெல்லாம் இல்லாமல் தமிழக முதல்வர் அவர்களுடைய வேலை நல்லபடியா அவர் செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.